ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஹல்லேலூயா எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை ஆண்டவர் நல்லபடியாக நடத்த சோதரமானவரை நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருக்கு சோதரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரை இந்த காலை வேலைக்காய் இந்த அருமையான ஆண்டவரை இந்த பகல் வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் சோதரிக்கிற ஆண்டவரை கர்த்தருடைய ஆவியானவரை நீருடைய பிள்ளைகளோடு இருந்த ஆண்டவரை நடக்கிற கிருபைக்காய் சோதரமானவரை தேவரீர் நீங்க ஆண்டவரை செய்வது ஒன்று தடைபடாது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அவனும் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்த ஆண்டவரை இங்க நடக்கிற எல்லா ஆராதனைகள் ஆண்டவரை கர்த்தர் கூட இருந்த ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரை நீங்க பொருட்படுத்த ஆண்டவரை தேவனுடைய நாம மகிமைப்பட ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனை ஞானி அருமையாக சொல்லுகிறான் ஆண்டவரை. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய இருதயம் ஆண்டவரை துக்க வீட்டில் இருக்கும் என்று ஆண்டவரை அதுபோல ஆண்டவரை இந்த அருமையான வேளையில் ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரை எஸ்அப்பா ஆண்டவரை அப்பா சகோதரியை பார்க்க இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரை பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை. ஆவியானவரை இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரை தகப்பனை எல்லா காரியங்களையும் ஆண்டவரை ஒழுங்கு கிரயமாய் செய்ய ஆண்டவரை நீர் தகப்பனை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்த ஆண்டவரை நடத்துவதற்காய் சோதனம் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்கிற தகப்பன் எங்களோடு கூட நடத்துங்க ஆண்டவரை. இங்கிருந்து ஆண்டவரை இந்த ஆராதனை காரியங்கள் எல்லாம் முடிந்து ஆண்டவரை காட்டாத்திரையில் அந்த அடக்க ஆராதனை கர்த்தர் கூட இருந்த ஆண்டவரை நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரை செவ்வையா நடத்தி தருவதற்காக சோதனம் ஆண்டவரை இயற்கை எல்லாவற்றையும் ஆண்டவரை சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாய் நீங்க மாற்றி தாருங்க ஆண்டவரை. கூட இந்த பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. கர்த்தர் கூட இருந்த ஆண்டவரை எஸ்அப்பா ஆண்டவரை விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலும் துக்க வீட்டுக்கு போவது நகம் என்று பிரசங்கி சொல்லுகிறது ஆண்டவரை. எல்லாருடைய ஆண்டவரை ஹல்லேலூயா முடிவும் இதில் காணப்படும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை. எஸ்அப்பா நீங்க கூட இந்த எல்லாவற்றையும் ஆண்டவரை செம்மை நன்மையுமாய் நடத்தி தருவதற்காக சோதனம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய அநேகர் ஆண்டவரை இந்த இடத்தில் வர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் எந்த தடைகளும் வராதபடி ஆண்டவரை கூட்டி சேர்த்து ஆண்டவரை சகோதரியை கடைசியாக பார்க்க ஆண்டவரை எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. உதவி வரும் தேவன் கூட இருந்த ஆண்டவரை நடக்கிற கிருபைக்காய் சோதரம் ஆசீர்வதிங்க பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் வல்லமை உள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போம். இளைப்பாறுதல் ஈந்திடும் நாளே இளைப்பாறுதல் ஈந்திடும் நாளே இன்ப இயேசுவின் மோட்ச வீடே என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வார்.
அன்பானவர்களே, முதலாவதாக அருமையான சகோதரி வெங்கரத்னம் அவர்களுக்கு அனைத்து சபையின் கூட்டமைப்பு சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் விழாவங்களையும் தெரிவித்து அவர்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, குமாரனும் குமாரத்தையும் உரிய இடத்தை காட்டிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவருடைய சாயத்தோடு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார் என்று சொல்லி நம்முடைய முந்தைய வசனங்களை பார்க்கும்போது, அவர்கள் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்றதான ஒரு சாராம்சத்தை அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த பகுதியில் ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு மேலாக அப்போதே அவர்களுக்கு நல்ல தெரியும். அருமையான அக்கா அவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்து இந்த பகுதியில் இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். கடந்த நாளிலே அவர்கள் இறந்தார் என்று செய்த செய்தி நம்ப முடியாத ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அவர்கள் வந்த வியாதி நிமித்தமாக அவர்கள் மறித்திருக்கிறார்கள். மரணம் என்பது எப்போது, யாருக்கு, என்ன, எப்படி என்று சொல்லி சொல்ல முடியாத விருந்து, அது அழைக்காத விருந்தாளி என்று சொல்லுவார்கள். ஆக அவர்களை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, அவர்கள் நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே தங்கள் யாத்திரையை முடித்திருக்கிறார்கள். யோபு பக்தர் சொல்லும் பொழுது, என் நாட்கள் ஏகிற நாடாவிலும் நெய்கிறவன் வருகிற நாடாவிலும் வேகமாய் ஓடுகிறது என்று சொல்லுகிறார். அதுபோல இவருடைய நாட்கள் வேகமாக முடிந்திருக்கிறது. ஏன் முடிந்தது என்று சொல்லி இவர்களும் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் வணைகிறார். நாடாவை எரியும் பொழுது அதிலிருந்து ஒரு டவல் அல்லது ஒரு வேஷ்டி அல்லது ஒரு துணியை பார்க்கிறோம். அதை எய்து முடித்த பின்பு அதை அப்படியே மடக்கி எஜமான் தன்னுடைய சொந்தத்துக்கு எடுத்துக் கொள்கிறார். அதுபோலதான் முன்பு சகோதரருடைய ஓட்டம் நினைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்களை சந்தித்தார், ரட்சித்தார், அவர்களை வேறுபடுத்தினார். ஒரு அர்ப்பணத்தோடு கூட தியாகத்தோடு அவருடைய வேலையை செய்திருக்கிறார்கள். அவர் நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். பவுல் சொல்லும் பொழுது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அப்படியே குடியிருப்பு பரலோகத்துக்கு என்ற நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்திலே தனக்காக எதையாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றதான எதிர்பார்ப்பு இல்லாமல் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே நமக்கு ஒரு ஆழ்மை உண்டு, அந்த ஆழ்மையை அடைய வேண்டும் என்றதான தியாகத்தோடு அவர்கள் பூமியிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் அந்த எதிர்பார்த்ததான அந்த எட்டுகையை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியிடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை ஒருவர யாவருக்கும் அது வைக்கப்பட்டது சொல்கிறார். உண்மையான சகோதரி நீதியின் கிரீடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாளை குறித்து சொல்லும் பொழுது, அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு துக்கமான நாள் அல்ல. நாம் ஒருவேளை நமக்கு ஒரு பிரிவு என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாடு வந்ததுனாலே நமக்கு துக்கமாக இருக்கலாம். ஆனால் துக்கமான நாள் அல்ல. அவர்களுக்கு ஒரு முடிசூட்டு நாளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்ல போனால் அவர்களுக்கு ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்காங்க, உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பிரசங்கி சொல்லுகிறார், விருந்த வீட்டுக்கு போவதும் துக்க வீட்டுக்கு போவதாலும் இதில் எல்லா மனுஷனுடைய முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவர்களை சிந்திப்பார். இந்த அன்பு சகோதரி நித்தியராஜ்யத்துக்கு நாளாக இந்த ஓட்டத்தை திகைத்திருக்கிறார்கள். இதில் கலந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த நித்தியராஜ்யத்தில் குடியமர்த்தப்படுவதற்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட நாளிலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட விசுவாசம், பரிசுத்தம், நீதி இவைகள் வழியாக வரக்கூடிய நல்ல பங்கை சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு தூரம் அர்ப்பணத்தோடு வாழ்வோமோ அதற்கு தலைமையை சுதந்திரித்துக் கொள்வோம். அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்டு
அருமையான இந்த சகோதரிக்கு இந்த திருச்சபைக்கும் என்னுடைய ஆறுதலையும் என்னுடைய சமாதானத்தையும் கூறி அமர்கிறேன். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் போற்றப்பட்டு செல்வான் போதும், நித்தியமாய் போற்றப்பட்டு செல்வான் போதும். அல்லேலூயா உனக்கு நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா உனக்கு நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிமையான ஆராதனையிலும் தங்கரத்தன் ஆண்டியை பற்றி சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய குறைந்த அனுபவ நாட்கள் மூலமாக நான் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட சில காரியங்களை குறித்து ஸ்தோத்திரம் சொல்லும்படி ஆசைப்படுகிறேன். அவர்களை பார்த்தா எப்போதும் அதிகமாக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். என்னிடத்தில் அதிகமாக சொல்வார்கள், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும், அந்த வசனத்தை சொல்லி எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த ஏரியா முழுவதிலும் ரட்சிப்பு உண்டாகணும், நம்முடைய சபைக்கு வருகிற சகோதரிகளுடைய கணவர்கள் பிள்ளைகள் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அதிகமாக ஜெபிக்கணும். இந்த ஒரு காரியத்தை தான் என்னிடத்துல அதிகமாக அவங்க வலியுறுத்தி பேசுகிற ஒரு காரியம். எப்போதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டு. ஸ்தோத்திரம். படுக்கையில் இருக்கிற ஆண்டியை கவனிக்கும்படி போனாலும் ஓடி ஜெபத்துக்கென்று கடந்து வருவாங்க. அடுத்ததாக நான் அவங்ககிட்ட பார்த்தது என்னன்னா, ஸ்தோத்திரம், அவங்க முதலாவதாக தேவனை அதிகமாக நேசித்தாங்க, ஜெபித்தாங்க. அடுத்ததாக எப்போதும் சொல்லுவாங்க, ஆராதனைக்கு நேரப்பட வரணும், ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்பதாக நீங்கள் வரணும், இங்கே பலிபீடத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனையாக சொல்லுவாங்க. நேரப்பட நாங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சிரித்த முகத்தோட அவங்க பேசுகிறத பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம், இவர்கள் அதிகமாக ஊழியர்களை கனம் பண்ணினவர்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன். ஸ்தோத்திரம். அவங்க நாங்கள் வரும்பொழுது, நாங்கள் வருவதற்கு முன்பதாகவே ஒரு ஃப்ளாஸ்க்கு நிறைய வெந்நியை சூடு பண்ணி நாங்கள் இருக்கிற இடங்களில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஊழியர்களுடைய பக்கத்தில் வைத்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, எங்களை பார்த்ததும், நாங்கள் வெளியேருந்து வரும்பொழுது பார்த்ததும் முதலாவதாக நல்ல டீ போட்டு அப்படி கொண்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். எங்கே இருந்தாலும் எங்களை தேடி கொண்டு வந்து தருவாங்க. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, நான் ஒர்ஷிப் நடத்தினாலும் அல்லது ஜெபத்தை நடத்தினாலும் அல்லது செய்தி கொடுத்தாலோ முடிந்து வந்து உட்காரும் பொழுது, சகோதரி வெந்நி வேணுமா, டீ வேணுமா, அந்த மாதிரி ஒரு கரிசனையோட ஒரு அக்கறையோட எங்களை வந்து விசாரித்து ஸ்தோத்திரம் நற்கிரியைகள் பணிவிடை ஊழியத்தை அதிகமாக செய்தாங்க. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம், மெசேஜ் நேரத்தில் ஒருவேளை ஸ்தோத்திரம் பாடல்களை பாடாவிட்டால் அவர்கள் அந்த வசனத்துக்கு ஏற்ற பாடலை பின்னாடி இருந்து சத்தமாக பாடி விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிற ஒரு நல்ல குணமுள்ளவர்களாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, எப்போதுமே ஏதாகிலும் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. சகோதரி, முதலாவதாக ஸ்தோத்திரம், இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு செய்தி கொடுக்கும்போதும் நீங்கள் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை நடத்தினாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து தான் ஜெபிக்கணும். என்றைக்குமே ஒரு ஆலோசனையாக என்னிடத்தில் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஊழியத்தில் வளரும்படியாக சில காரியங்களையும் அதிகமாக சொல்லி தந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் மூலமாக அதிகமாக நான் கற்றுக்கொண்டது உண்டு. மட்டுமல்ல,
அவங்க அதிகமாக இன்னும் விரும்புகிறது என்னென்னா ட்ரெஸ் கோடு. நம்ம ட்ரெஸ்ஸு எப்போதுமே வெள்ளையாக தான் இருக்கணும். அது ஊழியர்களாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், விசுவாசிகளாக இருந்தாலும் அங்கே ஒயிட் ட்ரெஸ் கட்டுறதை அதிகமாக விரும்புவாங்க. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஸ்தோத்திரம் அவங்க கடுமையான வார்த்தைகள் இப்படி பேசி இருந்தால் அடுத்த நிமிஷமே வந்து ஸ்தோத்திரம் அந்த கசப்புகளை மனதில் வைக்காதபடிக்கு அவங்க சந்தோஷமாக வந்து பேசுகிறத எங்களால் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்ந்த இந்த நாட்களில் மிகவும் சிக்கனமாக வாழ்ந்தாங்க. எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு தண்ணியாக இருந்தாலும் சரி, ஒரு லைட் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேன் போடுறதா இருந்தாலும் சரி, அதை யூஸ் தேவையில்லை என்றால் அதை அவங்க கவனமாக அதை பயன்படுத்துவார்கள். ஸ்தோத்திரம். இந்த அருமையான சகோதரி அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓட்டத்தை ஜெயமாக முடித்திருக்கிறார்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்பி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு ஏழையா பொன்வீதியில் உலாவிடுவே ஏழையா பொன்வீதியில் உலாவிடுவே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. மரணமென் முன்பென்னில் சந்தித்தாலோ கர்த்தரின் வருகை சந்தித்தாலோ மரணமென் முன்பென்னை சந்தித்தாலோ கர்த்தரின் வருகை சந்தித்தாலோ என் ஓட்டம் முடித்து இயேசுவோட என்றென்றும் வாழ்ந்திடுவே என் ஓட்டம் முடித்து இயேசுவோட என்றென்றும் வாழ்ந்திடுவே தந்தையே என் ஏசப்பா தாயுமா என் ஜீவனே தந்தையே என் ஏசப்பா தாயுமா என் ஜீவனே கடும் புயல் கண்ணீர் வேளையிலோ கருத்துடன் தாங்கி அரவணைத்தீர் கடும் புயல் கண்ணீர் வேளையிலோ கருத்துடன் தாங்கி அரவணைத்தீர் கல்வாரி ஏந்தீர் அன்பதினால் கனிவோடன் ஆதரித்தீர் கல்வாரி ஏந்தீர் அன்பதினால் கனிவோடன் ஆதரித்தீர் தந்தையே என் ஏசப்பா தாயுமா என் ஜீவனே தந்தையே என் ஏசப்பா தாயுமாம் என் ஜீவனே. லேலியா சகோதரியை பற்றி சொல்லணுன்னா 2006ஆம் ஆண்டு நான் என் சகோதரியை வீட்டில் நின்ன நேரம் எனக்கு இந்த சபையை குறித்து தெரியாது.
ஆனால் படுக்கையில் கிடைக்கிற சகோதரியுடைய சத்தத்தை கேட்டு நான் இந்த ஆலயத்துக்கு வரப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்போவுமே எங்கள்கிட்ட என்னோட அன்பாக பேசுவாங்க. அந்த நேரமே என்னோட சொல்வார்கள், சகோதரி இந்த பட்டு சேரியெல்லாம் போடாதுங்க, ஒயிட் தான் போடணும். ஆனாலும் நான் நிறைய காரியங்கள் அவங்கள உதறி விட்டுட்டு 2012ஆம் ஆண்டு நான் இந்த மீண்டும் வெக்கேஷனுக்காக இங்கே வந்த நேரம் என்னோடு இவங்களும் படுக்கையில் கிடக்கவங்களும் சொன்னாங்க, இந்த நகை உங்களுக்கு அலங்காரம் அல்ல, இதை நீங்கள் கலத்தணும், ஒயிட் சேரீ தான் போடணும். ஆனாலும் எனக்கு இருதயத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நாங்கள் அங்கே வேறு இடத்துல இருந்ததுனால அந்த அலங்காரத்தை விட கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் சகோதரி போல திட்டமாக பேசினார். 2012ஆம் ஆண்டே நான் என்னுடைய நகைகளையும் கழித்து நான் ஒயிட் சாரி போட ஆரம்பித்தேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த சகோதரியை பிரிந்து இனி எங்கள் சபையில் நினைச்சாலே அநேக நேரம் அவர்கள் சிரிச்சிப்பார்கள். ஆனால் ஒரு அன்பான சகோதரி சுற்றி 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 வருவாங்க. ஹல்லேலூயா. ஒரு தவறு செய்தால் கூட வயசு பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நான் கற்றுக்கொண்டது அது ஒன்று தான். என்ன ஒரு தவறு சொன்னாலும் ஓடி வந்து வயசு பார்க்காம, சகோதரி நான் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிங்க சகோதரி, இப்படி தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நான் நினைப்பேன் இவங்களுக்கு வயசு என்ன, ஆனாலும் எங்கள்கிட்ட இவ்வளோ மன்னிப்பு கேட்கிறார்களே என்று. ஹல்லேலூயா. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ஒரே பாரம் ஆத்தும பாரம். எப்பவும் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு கொஞ்சமும் உடம்பு முடியாமல் இருந்தாலும் சபையில் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எழும்பி நின்று ஆவியில் நிரம்பி அவ்வளவு நேரம் ஜெபிப்பாங்க. ஜெபிக்கிறது நான் கொஞ்சம் குறைச்சேன்னா சொல்லுவாங்க, என்ன சகோதரி ஒரு 25-30 நிமிஷமாவது ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாமான்னு. அப்படி ஒரு ஆத்துமா தாகம் உள்ள சகோதரி. நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் விதைத்த விதை எங்கள் சபையில் இந்த 4 திசையில் உள்ள ஆத்துமாக்களை கொண்டு வரும் என்று ஒரு நல்ல விசுவாசம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் சபையில் உள்ள எல்லாரும் என்ன தவறு செய்திருந்தாலும் உடனே அவர்களை எந்த இடைன்னு பார்க்காம உடனே கண்டித்து உணர்த்துகிற, வேதத்தை சிட்சித்து உணர்த்துகிறவன் பாக்கியவான் என்று சொன்ன மாதிரி உடனே கண்டித்து உணர்த்துகிற ஒரு நல்ல ஒரு தாயாராக சபைக்கு ஒரு அடித்தளமாக இருந்தார்கள். தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் உண்மையிலே நான் நேற்றுக்கெல்லாம் இதுதான் சொல்லிட்டு இருந்தேன், யார் கொண்டு எங்களுக்கு நீ தண்ணி தாரது அப்படின்னு. கடந்த திங்கக்கிழமை சொன்னாங்க, நாங்கள் கார் இங்கே கொண்டு விட வரும்ப சொன்னாங்க, சகோதரி எனக்கு பயங்கர நெஞ்சு வலியாக இருக்குன்னு. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் விடுதலை தருவாங்க. என்ன செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு கொஞ்சம் முடியலை, அன்னைக்கு தான் செல்வி எங்களுக்கு எல்லாருக்கும் டீ தந்தா. ஹல்லேலூயா. ஆனாலும் காலையில் நான் இங்கே 10 மணிக்கு 9:45 வரும்னு இங்கே சூடு தண்ணி அவங்க கொண்டு வச்சுருப்பாங்க. ஹல்லேலூயா. புதன்கிழமை ஒரு தடவையும் புதன்கிழமை அவ்வளவு நேரம் லேடிஸ் ப்ரேயருக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு முடிவும் கொஞ்சம் நேரம் வரை இருந்தாங்க. இருந்துட்டு சொன்னாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, கொட்டை கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க. நான் அப்போ சரி வேண்டான்னு சொல்லி கொட்டை அடிக்கிறதையும் விட்டு விட்டேன். ஆனால் அநேக நேரம் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே பாரம், இந்த ஆத்துமா பாரத்தினால சகோதரியர் பிரேயரில் எப்பொழுதும் சொல்லுவாங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி பிசாசு போராட்டத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காக அதிகமாக ஊக்கம் எடுத்து ஜெபிக்க சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட ஒரு வாரத்தில் 2 தடவை போனாலும் சொல்லுவாங்க, அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பாரப்படுத்துகிறார் என்று. அப்படியாக ஆத்துமாக்கள் மேல் ஒரு தாகமுள்ள தாயாராக காணப்பட்டார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் அவர்கள் உபசரிப்பதில், ஹல்லேலூயா, புதன்கிழமை தான் நைட்டு அவங்களுக்கு கொஞ்சம் முடியாது. ஆனால் அந்த நாளில் சகோதரி எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தது, அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு முடியலை, கூட்டம் வேண்டான்னு. ஆனால் நான் ஃபோனை திருப்பி அடித்த பிறகு இவங்களுக்கு வராதனால நாங்கள் இங்கே கூட்டம் நடத்த வந்தோம். அப்பவும் அவங்களுக்கு முடியலை, கஷ்டப்பட்டு குடிப்பதற்காக தண்ணியை கொண்டு வச்சினோம். அப்போ நான் கேட்டேன், சகோதரி டீ இருக்கா அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, காலையில் உள்ள டீ நான் குடிக்கலை அப்படின்னு. நான் சொன்னேன், நானே சூடு பண்ணி அடிக்க. இல்லை இல்லை, நான் சூடு பண்ணியாச்சு, ஃபில்டர் பண்ணி தரேன், நீங்கள் கொண்டு வாருங்க, கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அந்த இயலாமை நிலையிலும் அவங்களால முடிஞ்ச அளவு மூச்சிரிக்கியது வரை கர்த்தருக்காக ஓடினார்கள். இதுபோல் பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் வாகனம் வாங்கின போது சகோதரிகிட்ட சொன்ன, நாங்கள் வாகனத்தை இங்கே விட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. எத்தனை மணிக்கு வாகனம் வந்தாலும் நான் ஃபோன் பண்ணி சொன்னால்
கேட்டையும் திறந்து விட்டு வெளி வாசலில் காத்திருப்பார்கள். அதையெல்லாம் என்னால் நினைச்சும்போது இப்படிப்பட்ட ஒரு அதே போல அன்பு சகோதரிய இதை மாதிரி எந்த சகோதரியும் பார்க்க முடியாது, நிச்சயமாக யாருக்குமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஈடுபாடுள்ள சகோதரி. அவர்கள் சமாதானத்தோடு கர்த்தருடைய ராஜ்யத்தில் இளைப்பாறி விட்டார்கள். தொடர்ந்து சபைக்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி, என் அன்பு சகோதரியை பார்ப்பதற்கு நல்ல ஒரு மகளை கர்த்தர் தருவதற்காகவும் நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி கேட்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போதும் நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நாம் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அடுத்தபடியாக இந்த சபையை பொறுப்பாக நடத்தி கொண்டிருந்ததான அருமையான மதர் ஸ்டெல்லா கற்பகமாய் அவர்கள் இப்பொழுது சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஜீசஸ் அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு 2025 ஆண்டு மே மாதம் இன்றைக்கு 17ஆம் நாள் காலை வேலையாக இருக்கிறது. அப்பா நேற்று தினம் 2025 ஆண்டில் மே மாதம் 16வது நாள் அல்லவா. கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திருப்பி பார்க்கிறோம். கடந்து வந்த பாதைகள் இதோ கண் முன்னால் ஒரு பக்கம் தெரிகிறது. கடந்து செல்லும் பாதைகள் இதோ கண் முன்னால் நிற்கிறது. அங்கிருந்த மறுபடியும் அப்பா சபை ஆராதனை ஸ்தலத்தில் வந்து உட்காருவார்கள். மறுபடியும் அங்கே கேள்வி அழைக்கும் சத்தம் கேட்கும். பெரிய ஸ்தோத்திரம். அவள் இந்த ஊழிய பாதையில் கால் வைத்த காலம் முதலே அவளுக்கு ஓயாமல் வேலைதான், ஓயாமல் கர்த்தருடைய நாமத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2000 ஸ்தோத்திரம். 1929 நான் ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த கருங்கல்லேருந்து குறும்பனை போகிற குறும்பனை திருப்பாக இருந்தது. அந்த காட்சியிலே ஜெபத்தில் பார்த்த காட்சி கருங்கல்லிருந்து குறும்பனை போகிற ரோடாக இருந்தது. அந்த திருப்பு என் கண் முன்னே ஒரு கை காட்டி தெரிந்தது. அப்பொழுது ஒரு சத்தம், தேவ சத்தம் தொனிக்கிறது. அந்த கை காட்டி ஒன்று காடுகிறது. பார்க்கையில் இவ்வழியே போ என்ற தேவ சத்தம். ஓ ஜீசஸ், கேட்டேன் கேட்டேன், இன்று அது தொனிக்கிறது. கேட்டேன் கேட்டதான் அக்காட்சியிலே அப்பா இந்த காட்சியில் இவ்வழி மக்களை பற்றிய ஆத்ம பாரம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த பாரத்தோடு நான் ஜெபிக்கையில் டாரக்காடு சுற்று பிரதேசத்தில் ஒரு ஆவிக்குரிய ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனை நடத்தப்பட வேண்டும், அதற்கு ஒரு இடம் வேண்டும் என்ற ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை தாகம் அங்கே பெருகியது, உள்ளத்தை ஊடலில் பாய்ந்தது. ஆமென். அதற்கு கர்த்தர் உள்ளத்தோடு பேசிக்கொண்டிருந்தார்.
குறிப்பாக வாஞ்சையிலே உருகி கொண்டிருந்தேன். மீண்டும் மீண்டும் 1979 ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் நாள் கைப்பிரதிகளோடு நடந்தேன். கருங்கறிந்து அப்பா குறும்பனை ரோடு வழியாக நடந்து கொண்டே இருந்தேன். இந்த நடந்து கொண்டிருக்கும்போது நடந்து செல்லும்போது அப்பா சோத்திரம் 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 ஹல்லேலூயா. 1979 ஆண்டு நவம்பர் மாதம் அடுத்தது அப்படியாக 28ஆம் நாள் கைப்பிரதி ஊழியத்தில் தாரக்காடு ஜங்ஷனுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்பில் போகும்போது அங்கே ஒரு சத்தம், தேவ சத்தம் தொனித்தது. இதற்குள்ளேதான் ஆராதனை ஸ்தலம் இருக்கிறது என்ற சத்தம். ஓ, அழகாய் தொனித்தது, அழகாய் தொனித்து கொண்டிருந்தது. உடனே கர்த்தரின் காலடிகளை தடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆத்மா பாரம் என் இருதயத்தை கிழித்து கொண்டிருந்தது. கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். இப்படி இருக்க ஒரு சகோதரி எனக்கு பின்னாடி வந்து, சகோதரியே, இப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு வந்த வீட்டார் அங்கே ஒரு வீட்டு கூட்டம் நடத்த தாகத்தோடு கேட்கிறார்கள், வாங்க வாங்க என்று கூப்பிட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3/12 1979 ஆண்டு 1979 ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் நாள் திங்கள் தோறும் அங்கு வீட்டு கூட்டம் கர்த்தர் நாமத்தில் அவர் சித்தப்படியே அவர் சொற்படியே ஆரம்பித்து நடத்த செய்தார். அநேக மக்கள் நாலா திசைகளிலிருந்து வந்து ஆத்தும ரட்சிப்பு ஞான ஸ்நான அபிஷேகம் பெற்றார்கள், சுகபரணி அடைந்தார்கள், அநேக நன்மைகளை பெற்று கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே ஒரு தலையும் அங்கே வந்து கொண்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அத்துடன் எனக்கு பல இடங்களிலிருந்தும் தேவ அழைப்பு படியான கூட்டங்களும் எழுப்புதல் கூட்டங்களும் வாலிபர் கூட்டங்களும் ஊழியர் கூட்டங்களும் அங்கே கடந்து வந்து அழைப்பு வந்து கொண்டிருந்தது. பல இடங்களிலும் போக வேண்டியிருந்தது. பல பாகங்களிலே சென்று சுவிசேஷ சேவை செய்ய வேண்டியது இருந்தது. அதையும் தொடர்ந்து இந்த திங்கட்கிழமை விடாலக்காடு ஜெப கூட்டமும் தொடர்ந்த வீட்டு கூட்டமும் அந்த ஆரம்பத்திலிருந்தே திங்கள் வீட்டு கூட்டம் தொடங்கின நாட்களிலிருந்தே இந்த சகோதரி பி தங்கரத்னம் என்னோடு கூட வீட்டு கூட்டங்களிலையும் பங்கு பெற்று சோத்திரம் வீடு சந்தித்திருந்தாலும் கூடவே வந்து தாகமுள்ள ஆத்மாவாய் தொடர்ந்தது. இன்னும் சிலர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகத்தோடு திங்கள் கூட்டம் ஒன்றில்தான் சங்கீதம் 37:5 மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அவள் இருதயத்தை தொட்டார். உடனே தன் இருதயத்தை தன்னை ஆண்டவராய் இயேசுவின் கரத்திலே அர்ப்பணித்து கொடுத்தாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. டாலக்காடு தேசமே, டாலக்காடு தேசமே, டாலக்காடு தேசமே, டாலக்காடு தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள், கர்த்தருடைய வார்த்தையை கேள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவை சந்திக்க ஆயத்தமா ஆயத்தமா ஆயத்தமா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். காட்டில் 1979 முதல் 1981 மே மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு வீட்டிலே கூட்டம் நடந்தது. அதிலும் பயங்கரமான ஏற்பு திடீரென்று வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையே நான் இளம் வாலிப வயதிலே அர்ப்பணித்து ஒப்படைத்த அல்லவா, நான் பின்னிட்டு பார்க்கவில்லை.
முன்னேறி செல்ல விரும்பினேன். கர்த்தர் எனக்கு முன்னே செல்கிறார் அல்லவா, நான் அவருக்கு பின்னே செல்கிறேன். ஏசப்பா சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்தொன்று வர கடவன் என்று சொன்னார். அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திங்கள் முதல் ஒரு வீட்டில் அங்கிருந்தும் எங்களுக்கு தடை வந்தது. அங்கே நடத்த முடியாதபடிக்கு எதிர்ப்புகள். அவைகளை இப்பொழுது சொல்ல விவரிக்க கர்த்தர் எனக்கு விரும்பவில்லை. ஆகவே தொடர்கிறேன். ஆனால் ஊழியத்தை விடவில்லை. என்னை அழைப்பு கூட்டங்களுக்கும் போவதை தடை பண்ணவில்லை. இங்கே வராந்தாலே நடத்தினோம், முற்றங்களிலே நடத்தினோம், மரத்தின் நிழல்களிலே நடத்தினோம். எங்கு எதிர்ப்பு வந்துகள் கொண்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களிலே சிறு கூரை நிழலிலே நடத்தினோம், திறந்த வெளியிலே நடத்தினோம், நடத்தி கொண்டு. ஆனாலும் கர்த்தர் சொன்ன ஊழியம் அல்லவா என்று இந்த அருகிறது வரட்டும், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஊழியத்தை தொடர்ந்தோம். கர்த்தர் ஒரு வாசலை திறந்தார், ஒரு வாசலை திறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேற்கு ராடக்காட்டிலே நடத்தும்படியாக கர்த்தர் திசை காட்டி தந்தார். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அநேக நேரங்களிலே மரத்தடியிலும் இந்த முத்தங்களிலும் நடத்தும்போது மழை பெருமழை பெய்யும். அப்பொழுது நாடியால் சகோதரி தங்கரத்னம், இன்னும் சகோதரி சரோஜா, இன்னும் சில மக்கள் வருவார்கள். கர்த்தருக்கு அந்த சமயம் ஆரம்பத்தில் வரவில்லை, சற்று கடந்து வந்தாள். கர்த்தருக்கு சகோதரி சங்கரத்தன் ஆரம்பத்திலிருந்தே வந்தாள். அப்போது நாங்கள் மழையிலே வெளியிலே இருந்தாலும் நாங்கள் கூட்டங்களுக்கு வருகிற வீடுகளில் சென்று மழையோடு சென்று நாங்கள் சந்தித்து ஜெபித்து கடந்து வருவோம். சில நேரங்களிலே திறந்த வெளியிலே ஜீசஸ் 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 ஆவாப்பா ஜீசஸ் ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணை என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆஹா ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கூட்டம் நடத்துகிற இடம் வட்டமாய் மழை பெய்யாதிருக்கும், சுற்றி மழை பெய்யும். நாங்கள் இருக்கிற இடம் அவ்வளோ மழை பெய்யாதிருக்கும். என்ன ஆச்சரியம், என்ன அதிசயமான காரியம். கர்த்தர் அதையெல்லாம் எங்களுக்கு நினைத்தருளினார். சில நாட்கள் கடந்தது. வீட்டு கூட்டம் நடத்துவதற்கான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். மேற்கு மிடாதக்காட்டிலே மிஸ்ஸஸ் ஆக்னஸ் மரிய ராபி என்று சொல்கிறோடைய வீட்டிலே கூட்டங்கள் நடத்த சந்தோஷமாக இடம் கொடுத்தார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அங்கே எங்களுக்கு இடம் அது நீளமாய் சேர்ந்த ஒரு நீள 2-3 வீடு அப்படி சேர்ந்த வீடு நீள வராண்டா இருக்கும். கர்த்தர் அங்கே கூட்டங்கள் நடத்த கர்த்தர் கிருபை தந்தார். சந்தோஷமாக எங்கே கூட்டங்களை நடத்தி வந்தோம். மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். மக்கள் சத்திய பாதையிலே வந்தார்கள், அபிஷேகம் பெற்றார்கள், சுகம் பெற்று கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அடையாளங்களோடு அற்புதங்களை கிரியை செய்து கொண்டே இருந்தார். மக்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் கடந்து வந்தார்கள். அப்படியே இருந்தது. கர்த்தர் இன்னும் தாகத்தோடு எதிர்பார்த்தார். மகளே 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 என் மகளே, ஆராதிக்க வேண்டுமே, ஆராதிக்க வேண்டுமே. அப்பா, ஏனென்றால் என் அப்பா என்னங்க ஸ்கூலில் படிக்கும்போது இறந்து போனாங்க, எல்லாம் கடந்து விட்டாங்களே. நான் அப்பா என்று யாரை கூப்பிடுவேன் என்று என் அம்மாவிடம் போய் அழுவேனே. அப்போது எங்கள் அப்பா அம்மா, மக்களே, ஏசு என்று அப்பா இருக்கிறல்லா,
அவரை இயேசு அப்பா என்று கூப்பிடப்பான்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், அம்மா நம்ம பப்பா போல எங்கள் பப்பா போல அவர் என் மகளேன்னு கூப்பிடுவாரா, அம்மான்னு என்ன கூப்பிடுவாரா, அவர் எப்படி இருப்பார் எனக்கு தெரியாதேன்னு சொன்னேன். அதே வேளையிலே இல்லைம்மா அதை விட அன்பா பேசுவார்னு சொன்னார். அந்த இயேசுவை நான் சட்டின்னு ஸ்கூல் முடித்து ஹைஸ்கூல் முடித்து காலேஜில் போய் சேர்ந்த பிறகு கண்டு கொண்டேன். ஏன் அவர் யார்? அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. நான் நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரியிலே BA செகண்ட் இயர் படிக்கும்போது, 2வது ஆண்டு படிக்கும்போது, நெய் தெய்வத்தை கண்டடைய வேண்டுமே என்ற ஆவலிலே கன்னியாகுமரி கடலிலே போய் சாட வேண்டும் என்று நினைத்தேன். கடலின் ஆழத்திலே போகும்போது அந்த ஆழத்திலே அந்த தெய்வம் வெளிப்படுவார். அவர்தான் ஒன்றான மெய் தெய்வம். அவரை தான் ஏற்றுக்கொண்டு அவருடைய மகளாய் வாழ வேண்டும் என்று நினைத்தேன். அப்பொழுது கல்லூரியிலே ப்ரொஃபஸர் டூர் கூட்டிகிட்டு போக ஒழுங்கு பண்ணினார், ஜென்ஸு லேடிஸ் எல்லாம். அப்போது நானும் வருகிறேன்னு சொன்னேன். எங்கள் கிளாஸ் மெட்ஸு வேண்டாம் சார், அவங்க தான் நம்பரை நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டாம், அது ஜாலி இருக்காது, அது ஜாலி இல்லாத நம்பர். நான் ப்ரொஃபஸரிடம் போய் கேட்டேன், சார் எனக்கு வர வேண்டும், எனக்கு கன்னியாகுமரிக்கு வர வேண்டியதாக இருக்கிறதுன்னு. வாம்மா வான்னு சொன்னார். நானும் போனேன். நான் எதற்காக போனேன்? ஒன்றான மெய் தெய்வம் யார் அவரை கண்டுகொள்ள வேண்டும், கன்னியாகுமரி கடலுக்குள் சாட வேண்டும். கடலின் ஆழத்திலே போகும்போது அந்த ஒன்றான மெய் தெய்வம் எனக்கு வெளிப்படுவார் என்று நினைத்தேன். அங்கே போனோம், கூட்டிகிட்டு போனாங்க. சாயங்கால வேளையிலே காந்தி மண்டபத்திலே அங்கே மேலாக இருந்து காஃபி குடித்தாங்க. நான் சிறு பிள்ளையிலிருந்து 1 வயசு பருவத்திலிருந்து இதோ இந்த நாள் வரையும் கூட நான் எந்த விதமான ஒரு ஆகாரங்களும் சாப்பிடுவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் அங்கே போய் அப்படி இருந்துட்டு கடலில் எங்கே சாடலாம் என்று பார்த்தேன். அங்கே இங்கும் பார்த்துக்கிட்டு அவங்க அப்படி காஃபி அருந்தும் போது மெது அமைதி அவங்களை காணாமல் பாராமல் கீழே இறங்கி கடலில் போய் சாடினேன். மெய் தெய்வம் இயேசு என்று கண்டு கொள்ள வேண்டும் என்று கடலிலே போய் சாடினதும் ஒரு பிரகாசமான ஒளி என் மேல் வீசியது. 2 கரங்கள் என்னை தூக்கி கரையிலே போட்டது. இது யார்? கண் திறக்க முடியாது, எழும்ப முடியாது, கரையிலே கிடக்கிறேன். மனுஷ கண்களுக்கு மறைத்து கொண்டார் இயேசு. அப்பொழுது நான் நினைத்தேன், எழும்பி எப்படி போவது? அடா, எங்கள் பப்பா எங்கள் அண்ணா தம்பி தவிர இந்த சரீரத்தை ஒரு கரம் தொட்டது இல்லையே. எங்கள் அம்மா அக்கா தானே, இது என்னது, இது யார், எனக்கு பிடிக்காதே என்று நினைத்தேன். யார் என்று கேட்டு 2.5 எப்படியும் கல்லூரி வந்து வீட்டை அடைந்தேன். அப்போ நாகர்கோவில் தங்கி இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 மாதத்துக்கு பிறகு 2-3 மாதத்துக்கு பிறகு கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் காட்சி தந்தார். என்னோடு பேசினார். நான் ஒரு பாதை பீடத்திலே நின்றேன். உடனே நினைத்தேன், இது இயேசுதான், இந்த சிலுவை நான் இயேசுதான் தெரிந்துட்டு. அப்படியா? ஒன்றான மெய்தமன் இயேசு, அவருக்கே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன். அப்பாதத்தை முத்தம் செய்தேன். அவர் என்னை அப்போ கேட்டேன், அது சரி, எங்கள் பாப்பா மகளேன்னு கூப்பிடுவார்ல, நீங்கள் என்ன மகளேன்னு கூப்பிடுவீங்களான்னு கேட்டேன். ஏசப்பா சொன்னாங்க, நீ என்ன அப்பாவாக கூப்பிட்டா வைத்திருந்தா நான் உன்னை மகளாக கூப்பிடுவேன் சொன்னார். இன்றைக்கு என் அப்பா இயேசு என்னை மகளேன்னு கூப்பிடுறார். அவர் பாதபீடமே என் தஞ்சமாக இருக்கிறது. ஏசப்பா, நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் அல்லவா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அப்பா இயேசுக்கும் நான் எழுதி இருக்கிறது. 2025 ஆண்டு மே மாதம் என்று 17ஆம் நாள் தானே இதோ அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிறேன், ஏசப்பா என்னை திருப்பி கொண்டு போகிறார். இப்பொழுது
இப்பொழுது வீட்டு கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே வீட்டு கூட்டம், அதுக்கு வேதபாட வகுப்புகள், விடுப்பு ஜெபமா, அது கன்வென்ஷனை வைக்கும்படி ஏசப்பா என்னை காட்டி தந்து விட்டார். நாங்கள் ஆளை கூப்பிட்டு கன்வென்ஷன் கூட்டங்கள் வைத்திருந்தா அப்போது கர்த்தர் எங்களுக்கு பிரதர் டிஎஸ் மணி அவங்களை அழைக்கும்படி சொன்னார். அவருக்கு அங்கே காட்சி கொடுத்திருந்தார். அவங்களை அழைத்தோம். அங்கே வைத்து ஒரே 3-4 வீடு இருக்கும் சேர்ந்து அதுக்கு முன்னால் ஒரே வீதியான முற்றம் இருக்கும். அதில் வைத்து கன்வென்ஷன்கள் நடத்த கிருபை செய்தார். முதல் நாளே எனக்கு கொடுத்த ஒரு காட்சி அவருக்கும் கொடுத்தார். 2ஆம் நாள் கூட்டத்திலே அவர் சொன்னார், ஒரு ஆராதனையை ஆரம்பிக்கும்படி கர்த்தருடைய கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது, காட்சியின் தரிசனங்களுமாய் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அப்படியே 1000 கர்த்தர் அப்படியே அந்த நடந்தது. அந்த கன்வென்ஷன் நடந்தது. கன்வென்ஷன் நடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த அரைப்பற்றியான சோத்திர கூட்டம். கர்த்தர் சோத்திரம் அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா 1900 அப்பா 87 முதல் அப்பா சோத்திரம் 81 அந்த வீட்டுக்கூட்டம் அங்கிருந்த மரத்தடிகள் அதெல்லாம் நடத்தி கொண்டு வந்தோம். 1988 ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கர்த்தர் நினைக்கிறதா அப்பா வீட்டு கூட்டத்தில் ஆராதனை தொடங்க வைத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வீட்டு கூட்டத்தில் ஆராதனை தொடங்க வைத்தார். கன்வென்ஷன் முடித்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தொடங்கி நடந்து கொண்டிருந்தது. வேத பாடம் எல்லாம் கர்த்தர் அருமையாய் நடத்துகிறார். இதே வேளையிலே தேசமாய் கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். மருத்துவமனை ஊழியமா, சிறைச்சாலை மக்கள் மத்தியில் ஊழியமா, கிராம மக்கள் மத்தியில் ஊழியமா, அப்பா சுதந்திரம் ஸ்டேஷன் மக்கள் மத்தியில் சென்று ஊழியமா, அப்பா பட்டணத்து வாழ் மக்கள் மத்தியில் சென்று ஊழியமா, மலைநாட்டு மக்கள் மத்தியில் செல்லும் ஊழியமா, கர்த்தருக்கு காணிக்கார மக்கள் மத்தியில் செல்ல ஊழியமா, அப்படி கடலோர மக்கள் மத்தியில் செய்யும் ஊழியமா, அங்கங்கு சுவிசேஷ ஊழியத்திலே ஏழைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து, ஏழைகளுக்கு துணிமணிகளோ, நாங்கள் நடந்து பல மைல்கள் நடந்து போய் நானும் கூட்டாண்மையும் நடந்து போவோம். நடந்து போய் நாங்கள் பஸ்ஸுக்கு போகிற காசுகளை அவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தோம். அவர்களுக்கு டிராக்ட், பத்திரிகைகள், புத்தகங்கள், சாட்சிகள் இப்படி அநேகங்களை எடுத்து கொடுத்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கிராமமாக போவோம். அநேகர் எங்களை தூக்கி கல்லறைவார்கள். அநேகர் எங்களுக்கு பல சிக்ஷைகள் தருவார்கள். அதையெல்லாம் கர்த்தர் நாமத்தை சகித்து கொண்டு இந்த ஊழியர் அதே வேளையிலே அழைப்பு கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், வாலிபர் கூட்டங்கள், அங்கே ஊழியர் ஜெபங்கள் பல இடங்களையும் கூப்பிடுவார்கள். மறைநாட்டு ஊழியங்கள், கர்த்தர் தீவு மக்கள் மத்தியிலே ஊழியங்கள், அதற்கும் போவோம். அல்லேலூயா, சோத்திரம். அங்கங்கே போய் ஆபீஸ்களில் மக்கள் கூட்டம் கூடி திரும்புவார்கள். பக்கத்திலே ரோட்டு ஓரத்திலே போய் நின்று கொண்டு ட்ராக்ஸ் கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லி இப்படி செய்வோம். அநேக கல்லறைகள் வரும். ஆயினும் இல்லை இதன் மத்தியில் மிடாலக்காடு மனம் திரும்புங்கள் மனக்காடு மக்கள். இந்த பாரம் தான் அழுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது கர்த்தர் ஆராதனை தொடர்ந்து இருக்கும்போது அங்குள்ள மக்கள் மேற்கு மிடாலக்காடு இப்பொழுதும் அவர்கள் அநேகர் இங்கு வரமாட்டார்கள். வருத்தம் என்னிடம் அவர்களுக்கு மன கஷ்டம். நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், எங்களுக்கு ஒரு ஆராதனை ஸ்தலம் கொஞ்சம் காசு வந்ததும் வாங்கி உங்களுக்கு இங்கேயே ஆராதனை ஸ்தலம் கட்டி நமக்கு இருக்கிற ஆலயம் கட்டி என்று சொன்னார்கள். அதற்குள் இயேசு எனக்கு தரிசனம் தந்தார். இதோ இருக்கிற இப்பொழுது சபை கட்டி இருக்கிற பூமியா இருக்கு. இதெல்லாம் சகோதரியே தங்கரத்னம் ஆரம்பம் முதலே அந்த திங்கள் வீட்டுக்குட்ட ஆரம்பம் முதலே அவ எல்லாவற்றிலும் கறந்து கொள்வாள். அப்பொழுது இந்த பூமியை கர்த்தர் காட்டினார். எப்படி என்றால், ஒருவர் சிலுவை சுமந்து கொண்டு இது கல்லும் முள்ளும் புல்லும் புதருமாய் கிடந்தது. இதிலே பாவம்
அவர் ஒரு சிலுவையை சுமந்து கொண்டே நடக்கிறார். அப்போது நான் பார்க்குறேன், நான் சின்ன பிள்ளை என்று இப்படி நடந்து பழக்கம் இல்லாதவ. அவர் சொன்னார், என் பின்னே வா என்று என்னை கூப்பிட்டார். என் பின்னே சும்மா வரக்கூடாது, சிலுவையை சுமந்து கொண்டு வான்னு சொன்னார். நான் பழக்கம் இல்லையே, ஒரு சின்ன பொருள் கூட அண்ணா தம்பி எடுத்ததா தாங்க, நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். அதில் வேறு ஆட்கள் உண்டு எங்களுக்கு, கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் பின்னே வாங்கினேன். என் தோளிலே ஒரு சிலுவை சுமத்தப்பட்டது. அந்த தோளிலே என் தோளிலே சிலுவை சுமந்து கொண்டு இந்த பூமியிலே அவருக்கு பின்னால் நடந்தேன். பின்னே வா பின்ன. எனக்கு நடக்க முடியலே, அழுதேன். நடக்க முடியலே, அழுதேன். அப்படி சொல்லாதே, என் பின்னே வா, நான் மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன்னு சொன்னார். அப்படின்னு எப்படி நான் நினைச்சேன். அப்படியே இப்படி கல் முள்ளெல்லாம் நடந்து அப்படியே அப்போது இயேசு சொன்னார், இதுதான் ஆராதனை ஸ்தலம் என்று காட்டி தந்தார். என்ன ஆனந்தம்! அல்லேலூயா, அல்லேலூயா. முத்துமய மோட்ச வீட்டில் இயேசுவோடு நான், முத்துக்களாம் மாத்துமாக்கள் கண்டு மகிழ். தங்கரத்னா, சரோஜா, இன்னும் அநேக மக்கள் செல்வி போயிட்டாளோ. முத்துமய மோட்ச வீட்டில் இயேசுவோடு நான், முத்துக்களாம் ஆத்துமாக்கள் கண்டு மகிழ்வேன். பரமசி மகிமையிலே இயேசுவோடு நான், பரிசுத்தர்கள் தூதரோடு மகிழ்ந்து வாழுவேன். பரமசியோன் மகிமையிலே இயேசுவோடு நான், பரிசுத்தர்கள் தூதரோடு மகிழ்ந்து வாழுவேன். பாடி துதிப்பேன் ஏசப்பா உம்மை, பாரிரந்தன் காலம் முழுதாமேன். பாடி துதிப்பேன் ஏசப்பா உம்மை, பாரிரந்தன் காலம் முழுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்குதான் நாங்கள் ஒரு சின்ன வேலை செய்து பழக்கம் இல்லை, கைக்கு காலுக்கு வேலை ஆட்கள் வீட்டில் இருந்து. ஆனால் இங்கே இதெல்லாம் தங்கரத்தன சகோதரிக்கு அப்பா வந்து புல் முள் வெட்டுவார், நானும் வெட்டுவேன், சகோதரிகளும் வெட்டுவார்கள், நாங்கள் வெட்டுவோம். இந்த எல்லாம் வெட்டி 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 எடுப்போம். இதே வேளையிலே எங்களுக்கு எதிராக இங்கே தேசத்திலிருந்து எழும்பினார்கள், மக்கள் எழும்பினார்கள், அநேகர் எழும்பினார்கள். எங்களை ஒன்றும் செய்ய விட மாட்டார்கள். நாங்கள் கிரயம் கொடுத்து எழுதி வாங்கின பூமி, அதே வேளை அது டேட்டெல்லாம் இருக்கிறது, எந்த நாள் வாங்கினேன் எல்லாம் எங்களுக்குள்ளது என்று ஏழம் போடுவாக. எங்களை பலவிதமாக வேதனைப்படுத்தினார்கள், பலவிதமாக எதிரிட்டு நின்றார்கள். சொல்லி முடியாத பாடுகள். ஆயினும் இயேசு மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் எங்களோடு இருக்கும்போது இயேசு பலவீனப்படலையே, இயேசு தயங்கலையே. அப்போ நாங்கள் எங்கே தயங்குறது? அது தயங்காமல் இருந்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசப்பா சொல்லுவாங்க, இப்போ அமர்ந்துருங்க, சட்டியில் கொஞ்ச நாள் போட்டுன்னு சொன்னால் நாங்கள் அமர்ந்துருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பூமியை வாங்க செய்தார். ஆகையால் நேற்றுக்கும் நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு சகோதரன் மேற்கு டாலக்காட்டிலிருந்து இங்கே என்னை பார்க்க வந்தபோது சகோதரிடம் சொன்னேன், சகோதரே, அங்கு எவ்வளவோ மக்கள் வந்த இடம், கன்வென்ஷன் கூட்டம் நடத்தின இடம். ஆனால் இங்கே ஏசப்பா காட்டின தரிசனப்படி இந்த சபையில் வந்திருக்கிறோம். அதே வேளையில் அவர்கள் மருத்துவம் கொண்டு அவர்கள் இங்கே யாரும் வருவதில்லை, வேறே போய்விட்டார்கள் எல்லாரும். நானாலும் எங்களுக்கு பரலோகத்திலே அங்கே ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு. இங்கே பார்க்க தெரியாமல் இருக்கிறது அப்படி நினைத்துக்கள். நேற்றைக்கு முந்தின நாள் அந்த சகோதரர் வந்தபோது, அவரை நேற்றைக்கு முந்தின நாள் வந்தபோது நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டாலக்காடு சுற்று பிரதேசமே சகோதரர்களாகிய நாங்கள் நடந்து 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 கல்வாரி எறிவார்கள். வீடுகளிலே போகிறதும் கல் வாரி எறிவார்கள், காரி உமிழ்ந்து துப்புவார்கள், கதவை பூட்டுவார்கள், மணலை வாரி எறிவார்கள், கல்லை வாரி எறிவார்கள். பொறுத்து சகித்து கொண்டோம்.
ஒன்றும் பழக்கம் இல்லாவிட்டான். இயேசுவுக்காக இயேசு சுமந்த போல் எனக்கு சில்வர் சுமக்க பாக்கியம் கிடைத்ததே. என்ன பாக்கியம்! அது எவ்வளோ பாக்கியம்! ஸ்கூலுக்கு போகிற புக்கு கூட தோளில் போட்டுறதுக்கு சகிக்க மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட எனக்கு பாக்கியம் கிடைத்தது. ஏசப்பா சுமந்த சிலுவை என் தோளிலே. ஒரு நாள் ஏசு என்னை மகளேன்னு கூப்பிடாம இருந்தா நான் சகிச்சிட மாட்டேன். இன்றைக்கும் அப்படிதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். இங்கே வேறு தொடங்கப்பட்டு இதெல்லாம் ஆடாச்சு, வேறு தொடங்கணும்னு ஆயிடுச்சு. ஜெப வீட்டு வேறு தொடங்க ஆரம்பித்தோம். இதிலெல்லாம் சகோதரி பாடுபட்டவங்க, வேறு சகோதரிகளும் உண்டு. இப்போது இந்த சகோதரி ஓட்டம் முடித்து கொண்டிருந்ததுனால அதை சொல்ல வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உட்கார்ந்த சகோதரியும் பாடுபட்டவர்கள் தான், இன்னும் சகோதரிகள் பாடுபட்டவர்கள் தான். அப்போது ஜெப வீட்டு வேலைக்கான காரியங்களை பார்த்தோம். இதை வாங்குவது எப்படி என்று கேள்வியோடு நான் காப்பாட்டேன் இந்த பூமி. அப்போது எங்கள் வீட்டில் எல்லாம் ஒழுங்காகி எனக்கு அதை ஒழுங்காக்கி தந்தாங்க சகோதரங்க. அதை சந்தோஷமாய் பங்கிட்டு அதை கொடுத்தாங்க. அதனால் அதே சந்தோஷமாய் சரி இதை வாங்க. அவள் தங்கரத்தன சகோதரிய அப்பா அதிலெல்லாம் இதாயிருந்தார். பூர்வீகமான இந்து குடும்பத்து மக்கள் தான் அங்கே எல்லாரும் பிள்ளைகள் ஏற்றுக்கொண்ட கர்த்தரா இயேசுவை, ஒன்றான மெய்தெய்வம் இயேசுவை அவங்க அப்பா அவர் திரு வேதக்கண் அவர்களை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து சபை ஆராதனையிலே ஆராதித்து திருவிருந்தம் எடுக்க தொடங்கினார். அந்த பாக்கியம் கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி 3 வயதிற்குள் தன்னுடைய அம்மாவை இழந்த சகோதரி. அம்மா என்று கூப்பிடும்படி ஒரு தாய் இல்லை. அவர்கள் சிறு வயதிலே ஸ்கூல் படிக்கும்போது பாட்டி வீட்டிலே காந்திரகோட்டிலே 8ஆம் வகுப்பு வரை நின்று படித்தேன்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றைக்கு முந்தின நாள் அவர்கள் பட்ட பாடுகளை, அவர்கள் சரீரத்தில் பட்ட பாடுகளை எண்ணி முடியாது. நானும் சகோதரி மட்டும்தான். உதவி செய்வார் இல்லை, வருவார் ஒருவரும் இல்லை, ஏனென்று கேட்பார் இல்லை. தவித்து கொண்டிருந்தோ நாம் படுத்த படுக்கை வேதனை நானும் கிடக்கிறேன். சகோதரி சொன்னார்கள், படுக்க முடியாது, உட்கார நிற்க முடியாது. சொல்லன்னா பாடுகள் சகோதரி பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஸ்தோத்திரம் கடைசியாக சொன்னார்கள், நான் இந்த பக்கம் வருகிறேன், கடைசியாக எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், மனதில் வைக்கப்பட்டேன், எடுத்தேன். சகோதரி சொன்னார்கள், நீங்கள் முன் கேட்டும் பூட்டு போட வேண்டாம், இங்கேயும் பூட்டு போட வேண்டாம். காலையிலே வருகிற மக்களுக்கு அவங்க சின்ன செய்வாத அதிகாலே வருகிற மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்களை திறந்து வரட்டும். நீ உங்களுக்கு திறக்க முடியாது, நமக்கு கூட யாருமே இல்லை, ஏனென்று கேட்பாரே இப்போது இந்த ஊழியத்தில் இல்லை. அப்படி இருக்கிறது. ஆகவே என்ன செய்யுங்க, நீங்கள் திறந்து பூட்டு போடாமல் வைங்க. அதே போல் நடந்தது. முழுவதும் மத்தியானம் தொடங்குகிற வேதனை விட்டு ஒரு 4-5 நாளாக இருந்து கொண்டிருந்த திங்கட்கிழமையிலிருந்து அப்போது இரவாகுது, 12 ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, சர்க்காது. கர்த்தர் அப்படியே அசந்தாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், சேர்ந்து நம்ம பாடி துதிப்போமா? போட்டா முழக்கம், அம்மா இயேசு அப்பா, நான் இயேசு அப்பா என்று சொன்னேன். நான் இயேசுவை தான் கூப்பிட்றேன், உங்களுக்கு தெரியாதா? அம்மான்னு சொன்னேன். அம்மான்னு கூப்பிட்டு உனக்கு ஆசை தீர்ந்தா, நீ என்னை கூப்பிட்டு ஆசை தீர்ந்து என்று நான் சொன்னேன். அப்படி சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஜெபம் பண்ண சொன்னாள். ஜெபித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெப வீடு கட்டும்போது கல் மண் சுமக்கிறது எங்கள் வேற சகோதரிகள். கருங்கல்லேருந்து சுமக்கணுமா, கருங்கல் கடையிலேருந்து வண்டி பிடித்தா எங்களுக்கு எங்கே முடியும்? அப்படி சுமக்கணுமா? கல்லா சிமெண்டா சொன்னாம்பா என்ன என்னென்ன அதையெல்லாம் இங்கே சுமந்து குடிக்க கையாளெல்லாம் நாங்கள் தான் எல்லாம் எடுத்து கொடுப்போம், சுமந்து கொடுப்போம். நான் பழைய கடை பள்ளியாடி பழைய வீட்டிலேருந்து இங்கே நடப்பேன் ஆராதனைக்கு. இரவு கூட்டம் முடிந்து 10, 11, 12 மணிக்கு இரவு போய் சேருவேன். வீட்டு இந்த கூட்டங்கள் முடித்து அநேக இடம் என்ன இந்த சுற்று பிரதேசத்தில் அநேக கூட்டங்கள் உண்டு. சைமன் காலனி, குறும்பனை,
வாணியக்குடி, குளச்சல், ரீதாபுரம், பாரப்பள்ளம், இங்கே எல்லாம் கூட்டங்கள் கன்வென்ஷன் நடத்த வாரந்து வரும். வேத பாட வகுப்பும் கர்த்தர் அவையடையும் நடத்த வேண்டும். வெளி கூட்டங்களும் போக வேண்டும். அப்படியே இங்கே நடக்கும்போது நாங்கள் இந்த வேலையும் செய்ய எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏசப்பாவுடைய நான் சொல்கிறேன், நான் சந்தோஷப்படுவோம், கைகோர்த்து நிற்போம். நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததே. சகோதரங்க செய்தாங்கன்னு நமக்கு கொடுக்க மாட்டாங்களே, நம்ம செய்கிறனால நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததே. ஏசப்பா இந்த ஆலயத்தை கட்ட எங்களுக்கு வேலை கிடைத்ததே என்று நாங்கள் சந்தோஷமாக செய்தோம். அவளுக்கு அந்த வேலை இப்போது அந்த புதன்கிழமையில் வெள்ளியா காலையில் வர அவளுக்கு பேர் நைட்டு இந்த பாடுபடிய சமயத்திலும் வேளன் இரவு அவன் இந்த பாடுபடிய சமயத்திலும் அவன் இந்த படுக்கையில் கிடக்கிற என்ன ஒரு பக்கம் தூக்கி எடுக்க வேணும். என்ன செய்ய விபத்திலே என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நான் நொறுங்கி கிடந்தேன். அலகெல்லாம் உடைந்து, எலும்புகளெல்லாம் உடைந்து, சதைந்து தொண்டையெல்லாம் உடைந்து, ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காமல் படுத்த படுக்கையில் 5 தறி போட்டு கட்டி போட்டாங்க. ஒரு மருந்தும் இல்லை, இயேசுவின் ரத்தம்தான். அந்த படுக்கையிலும் என்னை கவனிக்கிற சகோதரிகளில் ஒரு அந்த சகோதரி சோத்திரம். அவளுக்கு மரண நாள் மட்டும் அந்த பாடுகள் தான். கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு பக்கம் தெய்வ மக்களை தாங்கிறது, செயல்படுகிறது, பணிவிட ஊழியம் செய்கிறது. இப்போ அப்படியெல்லாம் அந்த இரவும் விடிய காலம் 3 மணிக்கு சகோதரி மெதுவாக போகிறது போல் இருந்தது. இந்த சிறு அறையிலே சென்றால் துபோரென்று ஒரு சத்தம் கேட்டது. அமர்ந்து விழுந்து விட்டாள். என் செய்வேன், பக்கத்தில் யாரும் இல்லையே, யாரை கூப்பிடுவது, யார் வருவார்? அப்படியே இருக்கிற இடையிறு தூதர்கள் உலாவிக் கொண்டு நிற்கிறார்கள். தேவனுக்கு அவர் சொல்படிதான் செய்கிறது. அவர் சொல்படி கீழே விழுந்தார்கள். 3:30 மணிக்கு சகோதரிக்கு அங்கே சொன்னேன், சீக்கிரமாக பிடித்து கொண்டு இப்படி நடந்திருக்கிறேன் என்பது. கர்த்தர் சோத்திரம். 3 தேவ தூதர்கள் அவள் பக்கமாக வந்து நின்றார்கள். நான் வெண்ணுடை தரித்த பரிசுத்தர்கள் வந்து நிற்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவங்க என்ன பார்க்கல, அப்படி போனாங்க. அது என்ன என்று கேட்டேன். இயேசு சொன்னார், நீ சகிச்சிட மாட்டாய் கேட்டாய், நீ சகிக்காத மனம் உள்ளவள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் நேற்று என்னோடு சொன்னார், நேற்று பகலிலே சொன்னார், அவள் என் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கனவும் மகிமையுமான ஊழியத்தை, கனவும் மகிமையுமான சேவையை அவள் செய்து முடித்து அவள் மகிமையான இடத்துக்கு வந்து விட்டாள். நித்ய ஆகவே அந்த சந்தோஷமான இடத்துக்கு வந்திருக்கிறவளை பார்த்து, நீ சந்தோஷப்பட வேண்டுமா, நீ துக்கப்பட வேண்டுமா? நீ சந்தோஷப்படு என்று சொன்னார். உடனே நீரின் சிறப்பட்டது. அதுக்கப்புறம் எனக்கு துக்கம் வரவில்லை. ஆனால் இன்றுதான் ஒவ்வொரு பாடுகளிலும் இந்த சபை கட்டுகிற வேளையிலும், சபை கட்டி கொண்டிருக்கும் போது ஆட்கள் கூட்டமாக வந்து கட்டணம் கட்டுகிற மக்களை கையை தட்டி உடனே நிறுத்தாவிட்டால் போலீஸ் கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. கட்ட விடமாட்டாங்க. கல்லும் மண்ணும் குமிந்து கிடக்கும், கட்ட விடமாட்டாங்க கட்டிடத்தை. அதை செய்ய விடமாட்டாங்க. இதை செய்து பாடுகள் என்றால் செய்யும். அந்த பாடுகள் சில சகோதரிகளாக நாங்கள் அந்த சிலுவை சுமந்ததென்று இப்போது இயேசு தரிசனத்தை தருகிறார். இயேசு மறுபடியும் சிலுவை சுமந்து கொண்டு போகிறதை காட்டுகிறார். அதுதான் என்று சொல்கிறார். அருமையான தெய்வ மக்களே, சிலுவை சுமக்காமல் சீசனாக முடியாது. சிலுவை சுமக்காம இயேசுவின் பின்னால் போக முடியாது. சிலுவை சுமக்காம ஆத்மாராயம் செய்ய முடியாது. அப்படியே செய்து எல்லா பாடுகளிலும் எத்தனையோ பாடு துன்பங்கள் எனக்கு வந்ததிலே, எத்தனையோ கதைகள், எத்தனையோ தேசவாசிகள் எனக்கு எதிராக எழும்பின வேளையிலே, சபைக்கு எதிராக எழும்பின வேளையிலே, அப்பா பல காவல் நிலையத்தின் ஆட்கள் வந்து சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் எனக்கு எதிராக வந்த நேரங்களிலே, எனக்கு வந்த பல பாடுகளிலே
சகோதரிகள் என்னோடு ஒத்துழைத்ததில் இந்த சகோதரி தான் ஆரம்பம் முதலே திங்கள் கூட்டம் ஆரம்பித்த முதலே 1979 கடைசி பகுதியிலிருந்து இந்த சகோதரி இந்த தன் வாழ்க்கை ஓட்டத்தை ஊழிய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அல்லேலூயா அன்றைக்கு ராத்திரியும் இந்த பாடுகள் மத்தியிலே எனக்கு தண்ணி வாயில விடணும், எனக்கு இப்படி பண்ணணும், அதை செய்தாங்க. 2 நான் கீழே விழுவோம் எத்தனையோ நாட்கள் அப்படி இருக்கும். அப்பா சோத்திரம். சில வேளை தேவதூதர்கள் வந்து என்னை தூக்கி விடுவார்கள். அவர் 2025 ஆண்டு 2025 ஆண்டு மே மாதம் அப்பா 16ஆம் நாள் காலை விடிய காலையிலே 3 மணி அளவில் பேசு நின்றது. கர்த்தர் மகிமைக்கு பாத்திரனாய் சந்தோஷமான ராஜ்யத்துக்கு போயிருக்கா. ஆகவே இதோ நாம் போக வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பரலோகம் மகிழ்கிறது தெரியுமா? தேவதூதரோட ஒரு தடவை கொஞ்சம் நேரம் இறங்குனாங்க அல்லவா, அந்த ராஜ்யத்தை நாமும் போவோம். கர்த்தரை சந்தைக்கு ஆயத்தப்படுவோமா? ஜீவநதி ஓரமாயன் கண்ணீர் துடைப்பார், ஜீவநாமன் ஏசப்பாவின் பொன்முகம் காணுவே. ஆமென். ஜீவநதி ஓரமாயன் கண்ணீர் துடைப்பார், ஜீவநாமன் ஏசப்பா பொன்முகம் காணுவேன். ஜீவ விருட்ச கனிகள் நானும் புசித்திடுவேனே, ஜீவ கிரீடம் சூடி நானும் மயங்கிடுவேனே. ஜீவ விருட்ச கனிகள் நானும் புசித்திடுவேனே, ஜீவ கிரீடம் சூடி நானும் மயங்கிடுவேனே. தங்கரத்னா நாம் அங்கே வரலாம். நமக்கு என்ன, நீ உந்திட்ட இல்லம்மா. பாடி துதிப்பேன் ஏசப்பா உம்மை பாரிதந்தன் காலம் முழுவதும். பாடி துதிப்பேன் ஏசப்பா உம்மை பாரிதந்தன் காலம் முழுவதும். ஏசப்பாவின் கரம் பிடித்து நான் நடப்பேனே, ஏசப்பாவின் மகிமையில் நான் மகிழ்ந்து பூரிப்பேன். ஏசப்பாவின் கரம் பிடித்து நான் நடப்பேனே, ஏசப்பாவின் மகிமையில் நான் மகிழ்ந்து பூரிப்பேன். நீங்க நினைக்கிறீங்க அங்க அவர்கிட்ட கைப்பிடித்து நடக்க முடியுமா? விசுவாசியே, தேவ ஊழியரே, நீங்க நினைக்கிறீங்களா நான் எங்க பப்பாவில கையை பிடிச்சிட்டு சின்ன பிள்ளையர் பப்பா இறந்து பண்ணாங்க இல்ல, அப்ப கையை பிடிச்சிட்டு நடப்பேன். அப்போ நான் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா உங்கள் கையை பிடிச்சிட்டு நான் நடப்பேன். அப்போ தான் எங்கள் பப்பான்னு நான் கூப்பிடுவேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் நடந்தது தான், ஏசப்பா கை பிடித்து நடந்தது தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். இவ்வுலக பாடு துன்ப கஷ்டங்கள் யாவோ இமைப்பொழுதில் மாறுமேவும் வருகையின் போது. ஆமென். இவ்வுலக பாடு துன்ப கஷ்டங்கள் யாவும் இமைப்பொழுதில் மாறுமேவும் வருகையின் போது. பாடி துதிப்பேன். பாடுங்கள். பாடி துதிப்பேன் ஏசப்பா உம்மை பாரிதந்தன் காலம் முழுதும். பாடி துதிப்பேன் ஏசப்பா உம்மை பாரி காலம் முழுதும். முத்துமய மோட்ச வீட்டில் இயேசுவோடு நான் முத்துக்களா மாற்றுவானே. மற்ற பாடெல்லாம் மாறுவோம். சிலுவை பாடுகள் அங்கே மகிமைக்குரியது. சகோதரியே, சகோதரி சங்கரத்திலே கலங்காதே. உடன் சகோதரிகளே, பாடுபட்ட சகோதரிகளே, நமக்கு அங்கே மகிமை இருக்கிறது. அல்லது ஊழியரே, விசுவாசிகளே, முத்துமய மோட்ச வீட்டில் இயேசுவோடு நான் முத்துக்களா மாற்றுமாக்கள் கண்டு மகிழ்ந்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் சபையின் நடுவில் என் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த அருமையான சகோதரி தங்கரத்னம் அவர்களுடைய குடும்பத்தில் நான் 1981ஆம் ஆண்டு அவர்களுடைய அண்ணா என்னை திருமணம் பண்ணி நான் இவ்விடத்திற்கு வந்தேன்.
சகோதரிக்கு இன்னொரு சகோதரியும் உண்டு, அண்ணன். இந்த குடும்பம் இந்த உலகத்தில் எத்தனையோ சகோதரிகளை பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டு வருகிறேன். உண்மையிலேயே இது மிடாலக்காடு ஊரில் உதித்த ஒரு முத்து. அதை இந்த நாளில் சபை நடுவில் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். காரணம், இந்த குடும்பத்தில் நான் வந்த பொழுது அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் அன்பு தங்கரத்ன மண்ணியிடம் இருந்தது. அன்பு, எப்போதும் நேசம். ஒரு நாள் கூட என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட அவர்கள் கோபமாக பேசினதோ அவர்கள் பேசி நான் பார்த்ததோ இல்லை. அவ்வளவு அன்புக்குரியவர்கள். என்னிடத்தில் என்ன அண்ணி இதை செய்யவா அதை செய்யவா, யார் தாங்க இந்த நாட்களில் அண்ணனுக்கும் அண்ணன் மனைவிக்கும் அண்ணன் பிள்ளைகளுக்கும் சாப்பாடாக்கி போடுவாங்க, துணி துவைச்சி கொடுப்பாங்களா? அத்தனை வேலையையும் செய்வாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம அம்மா வீட்டில் கூட இவ்வளவு சுகமாக இருக்க மாட்டோம். அவ்வளவு, அண்ணி நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது, அண்ணி இதை கொடுங்க, சீக்கிரம் குளிச்சுட்டு துணியை மாற்றித்தாங்க. இப்படி ஒரு அன்பு அன்று மட்டும் இல்லை, இன்று வரையிலும் அது நீடிக்கிறது. இன்னொரு சம்பவம், சகோதரி அப்பொழுது எங்களுக்கு திருமணமான நாட்களில் அவர்களுக்கு திருமணமாகவில்லை. அப்போது அவர்களுடைய அண்ணன் திருமணத்திற்காக பல இடங்களில் மாப்பிள்ளை பார்த்து ஒழுங்கு பண்ணினான். வந்து சகோதரியிடத்தில் பேசும்போது, எனக்கு திருமணம் பண்ணி அழைப்பில்லை, நான் திருமணம் பண்ணாமல் தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி சொல்லி தட்டி தட்டி வந்தார்கள். எப்படி இவளுடைய கடைசி நாட்களில் இவள் வாழ்வாள் என்று அண்ணனுக்கு ஒரே பாரம். ஆனால் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு கடிதம், நீள கடிதம், என்னை ஆண்டவர் இப்படி அழைக்கிறார் அண்ணா, இதில் நீங்கள் தலையிட்டு தேவ கோபத்திற்கு ஆளாகக்கூடாது. என்னை இப்படியாக தேவன் தெரிந்தெடுத்தார், இப்படி பேசுகிறார், இப்படி என்னோடு இடைப்படுகிறார், எனவே இந்த காரியத்தில் நான் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், எனவே என்னிடத்தில் கோபித்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு பெரிய கடிதத்தை எழுதி அனுப்பிவிட்டார்கள். அண்ணன் மரணம் அடையும் வரையிலும் அந்த கடிதத்தை வைத்திருந்து பிற்பாடு அவருடைய சூட்கேஸில் வைத்திருந்தார். இப்படி தன்னுடைய அழைப்பை குறித்து உறுதி உள்ளவர்களாக ஓட்டத்தை ஓடினார்கள். இந்த உலக ஓட்டம் என்று சொல்லுகிறது எல்லோருக்கும் அது பாக்கியமான நிலையில் இல்லை. ஒரு சிலருக்குத்தான் அது பாக்கியமான ஓட்டம். ஒரு உற்சாகமும் ஒரு வேகமும் ஒரு அன்பும் ஒரு ஆத்ம பாரமும் ஊழியத்தை குறித்த தாகமும் என் ஆண்டவர் அவர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருந்தார். எப்போ பேசினாலும் சபையை குறித்து ஊழியத்தை குறித்து தாகத்தோடு விசாரிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சகோதரி. ஆனால் என்னுடைய ஆசை இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம் என்று. ஆனால் தேவன், நான் சொல்ல நமக்கு டைம் ஆகிறது, அதனால் நான் சுருக்கி கொள்ளுகிறேன். அவர்களுடைய அப்பா ரட்சிக்கப்படாது இருந்தார் நாங்கள் திருமணமான சமயத்தில். அப்பொழுது நான் சொல்கிறேன், மாமா இந்த இயேசுதான் மாமா உண்மையான தெய்வம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும் மாமா. அவர் சொன்னார், இந்த கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் இந்த வேதக்கண் அந்த சபைக்கு வரமாட்டான், அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். ஒரு நாள் அப்படி சொன்னார். அப்புறம் நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் பாருங்கள், அடுத்த முறை நாங்கள் ஊருக்கு வர்றதுக்குள்ளால் அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். அது மட்டும் இல்லை, அவர் இந்த ஊழியத்தில் ஒரு பாரமுடையவராய் காணப்பட்டு இந்த இடம் வாங்கிறதுக்கு உதவி செய்தார். ஊழியத்தில் ஒரு முறை நான் எனக்கு வந்திருந்த சமயத்தில் சாப்பிடாம, சண்டே ஆராதனை முடிச்சுட்டு சாப்பிடாம எங்கேயோ போயிட்டார். அப்போ வந்த உடனே, எங்கே மாமா போனீங்க? அது 2 பயலுவே சபைக்கு வரையில
சபைக்கு வராமல் அவங்களுக்கு என்ன வேலை? போய் பார்க்க போனேன் அப்படின்னாரு. அந்த ஆத்ம பாரத்தை பாருங்கள். சாப்பிடாம அந்த வயசான நேரம் அந்த ஆத்மாக்களை பார்க்க போனேன்னு சொன்னார். எனக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அந்த குடும்பத்துக்குள்ளேயே அப்படி ஒரு பாரத்தை தேவன் வைத்திருந்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சகோதரியும் அதுபோல் கர்த்தருடைய காரியங்கள் அவ்வளவு பொறுப்புள்ளவர்கள். கர்த்தர் என்ற இயேசு என்று சொன்னாலே அவர்களுடைய சொந்த தெய்வம், மற்றவர்களுக்கு இல்லை. அப்படி ஒரு ஆண்டவரை அண்டி பிடித்து வாழுகிற ஒரு நிலை சகோதரியிடத்தில் உண்டு. எல்லா நிலையிலும் மேன்மைக்குரியவர்கள், எல்லா நிலையிலும் மேன்மைக்குரியவர்கள், அன்பினால் வெல்லுகிறவர்கள். கர்த்தர் அவர்களை இந்த ராஜ்யத்தில் நீ வாழ்ந்தது போதும் என்று இந்த நாட்களில் எடுத்துக்கொண்டார். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுவார், உன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று. அதுபோல சகோதரி செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் பரத்தில் வைத்து கொண்டு ஆண்டவர் அழைத்து கொண்டார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். நான் சுருக்கிக் கொள்கிறேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இப்பொழுதும் தங்கரத்தின ஆண்டியுடைய சிஸ்டருடைய மகன் சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஒரு சின்ன சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். எங்களுடைய சித்தியை பற்றி. ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து தேவனுக்காக வைராக்கியமாக எவ்வளோ நாட்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் அருமையான என்னுடைய அம்மாவோட தங்கை சித்திக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார். தேவனுடைய ஓட்டத்தை நன்றாக ஓடி முடித்து நித்திய ராஜ்யத்தில் தேவனோடு கூட அவர்கள் இருப்பார்கள். நாம் அந்த ராஜ்யத்தில் அவர்களை சந்திக்க போகிறோம். குறிப்பாக அவர்கள் சின்ன வயதிலிருந்தே பெற்றோரை இழந்து ஒரு 3 பேருக்கும் அவர் சின்ன வயதிலே அவர்களுடைய அம்மா இறந்ததுனால மிகவும் சிரமப்பட்டு அவர்களுடைய மாமா வீட்டில் படித்தார்கள். அந்த படிப்பையும் ஒழுங்காக தொடர முடியாமல் திரும்பவும் வீட்டிற்கு வந்து வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படியான சூழ்நிலைகளிலும் எங்களுடைய அம்மாவுக்கு திருமணமாகி நாங்கள் பிறந்த போதெல்லாம் அந்த தாயார் செய்ய வேண்டிய வேலைகளை, அதாவது எங்களுடைய பாட்டி செய்ய வேண்டிய வேலைகளை எங்களுடைய சித்தி தான் எல்லா கடமைகளையும் எங்களுக்கு அழகாக செய்தார்கள். அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து அப்படியாக அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கும்போது சின்ன அந்த குச்சி தையல், அந்த தையல், அந்த வேலைகள் செய்து அதில் வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் தான் அதிகமாக செலவழித்தார்கள். இப்படியாக அவர்கள் இருக்கும்போது வாலிப வயதில் தேவனுக்காக தேவனை ஏற்றுக்கொண்டு தேவ ஊழியத்திற்காக வந்து இம்மட்டுமாக தேவன் அவர்களை வழிநடத்தி வந்தார். அதிகமான நாட்கள் அவர்கள் வந்து வீட்டில் இருக்கிறதே கிடையாது. ஊழியம் என்று ஊழியத்தின் பாதைகளில் தான் வருவார்கள். அவர்களுடைய முக்கியமான, அதாவது ஊழியத்திற்கு வந்த பிறகு அவர்கள் குடும்பத்தை எல்லாவற்றையும் மறந்து ஊழியத்தின் பாதையிலே சபையிலே தங்குவது அல்லது வீட்டில் இருந்தாலும் அந்த ஊழியத்தின் காரியங்களை மாத்திரம்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எங்களுடைய வீட்டிற்கு வருவது என்றாலும் ஏதாவது ரொம்ப முக்கியமான தேவைகள் இருந்தால் மட்டும்தான் வருவார்கள். அப்படி வந்தாலும் தங்குவதில்லை, உடனே சென்று விடுவார்கள். அப்படியான ஒரு நல்ல ஒரு ஊழியத்திற்கான ஒரு டெடிகேஷனோடு இந்த ஊழியத்தை தேவன் செய்ய அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். இன்னும் அவர்களுடைய ஊழியத்தின் பாதைகளில் அநேக நெருக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், அதாவது இதற்கு முன்னால் ஒரு பெரிய விபத்து, பேருந்திலிருந்து கவிழ்ந்து விழுந்த அந்த எல்லா விபத்து நாசமோசங்களுக்கும் தேவன் அவர்களை விலக்கி பாதுகாத்து கொண்டார். சரீரத்தில் அநேக பலவீனங்கள், வியாதிகள் உண்டு. எல்லா பலவீனங்கள், வியாதிகளிலும் தேவனுக்காக ஓடுகிற அந்த ஓட்டத்தை கடைசி வரைக்கும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வியாதி பலவீனங்களிலும் தங்களுக்கென்று அவர் தங்களுடைய சரீரங்களை பாராமல் தேவனுக்காக கடைசி மட்டும் ஓட தேவன் கிருபை தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம். நான் நேற்று முந்தின நாள் சாயங்காலம் வந்து பார்க்கும்போதும் நன்றாக பேசிக்கொண்டு நல்லபடியாக தான் இருந்தார்கள். அதாவது முடியாத பலவீனத்தில், சரீரத்தில் முடியாத நேரத்திலும் எங்களை பார்த்தவுடன் அவர்களுக்குள்ள ஒரு குதூகலம், நன்றாக பேசி போயிட்டு வா என்றெல்லாம் சொல்லி அனுப்பி வைத்தார்கள்.
அதனால் அடுத்த நாள் காலையில் அவர்கள் தேவனோடு சேர்ந்து கொண்ட இந்த ஓட்டத்தை முடித்து கொண்டார்கள். அவர்கள் விட்டு சென்ற இந்த ஊழியத்தை தேவன் நல்லபடியாக ஆசீர்வதித்து இந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும். அவர்கள் இந்த கால் மதித்த இந்த டாலக்காட்டு, நீர்வூழி, குறும்புனை, குளச்சல் இந்த அநேக பகுதிகளில் அவர்கள் நடந்து சென்றே ஊழியங்களை செய்வார்கள். நானும் சிறு வயதில் அவர்கள் கூட சென்றிருக்கிறேன். அவர்கள் கால் மதித்த இடங்கள் எல்லாம் தேவன் தம்முடைய தேவனுக்காக சொந்தமாக கொடுக்க வேண்டும். தேவ ராஜ்யத்திற்காக இந்த இடங்களிலிருந்து அநேக சபைகள் எழுப்பி அநேக ஆத்மாக்களை தேவன் தர வேண்டும். அவர்கள் ஓடின பிரயாசங்கள் ஒன்றாகிலும் வீணாக போகாதபடி நாம் அனைவரும் சபையாக ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்று அதிகாலை எனது சின்ன அக்கா கற்பகம் தங்கரத்தினம் தூக்கத்திலிருந்து எழும்பவில்லை. தம்பி என்று கூறி மயங்கிவிட்டாள். அதைத் தொடர்ந்து சகோதரி செல்வி என்னிடத்தில் விவரங்களை கூறினார்கள். தங்கரத்தினம் சிஸ்டர் தனது இறுதி தூக்கத்தில் இருந்தார்கள். நாங்கள் எழுப்பி எழும்பவில்லை என்று கூறினார்கள். நீ போராட்டத்தை போராடி முடித்தாய், உனக்காக நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறேன் என்று இறைவன் அழைத்து விட்டார் என்று அவர்கள் கர்த்தரிடத்தில் சென்று விட்டார்கள் போலும் என்று ஒரு நிமிடம் ஒரு வினாடி சிந்தித்தாலும் அடுத்த வினாடி ஐயோ, எனது சகோதரியின் உற்ற தோழியும் துணையுமாயிருந்த தங்கரத்னம் இல்லையே என்று துடித்து போனேன். ஆம், அந்த தங்க ரத்தினம், தங்கமான ரத்தினமான சகோதரி சுமார் 40 ஆண்டுகள் அந்த சிறு கிராமம் முடாலக்காட்டில் எனது அக்காவோடு இணைந்து இறை பணியும் மற்ற சமூக பணிகளும் செய்து அநேகருடைய வாழ்க்கையில் ஒளி விளக்கேற்றிய ஒரு அன்பான சகோதரி. குறிப்பாக சொன்னால் எனது சின்ன அக்காவுக்கு அனைத்துமாயிருந்தார்கள். ஆம், நீண்ட காலம் படுக்கையில் இருந்த எனது அக்காவுக்கு ஏற்ற ஒரு தோழியாகவும் சகோதரியாகவும் சொன்னால் ஒரு தாயாகவும் அவர்கள் மிகவும் உதவி செய்தார்கள். நாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் எங்களிடத்தில் மிக அன்போடு எங்கள் உபசரித்து குழந்தைகளையும் எல்லாரையும் கவனித்து நல்லபடியாக அனுப்பி வைப்பார்கள். அன்பான சகோதரி இன்று இல்லை என்று நினைத்தால் மிகுந்த துக்கம் அளிக்கிறது. இந்த நேரத்தில் நாம் என்ன சொல்ல முடியும்? நம் இறைவனின் தீர்ப்புக்கு நாம் அடிபணிந்து தானே ஆக வேண்டும். என்ன சொல்வது? மிகுந்த துக்கத்தோடு நானும் என் துக்கத்தை பதிவு செய்கின்றேன். சகோதர சகோதரிகளே, இந்த சகோதரியின் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனாலும் நம் இறைவனிடத்தில் சென்றுள்ளார்கள் என்று நினைக்கும்போது நாம் துக்கப்படவோ வருத்தப்படவோ ஒன்றுமில்லை. இறைவனுக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அவர்கள் விட்டு சென்ற அந்த வேக்யூம், அந்த காலி இடத்தை நிரப்ப யாரும் இல்லையே என்ற கவலைதான். அன்பான குடும்பத்தார்களே, இந்த சபையின் அங்கத்தினர்களே, எனது அன்பான அக்கா மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் இறைவனிடத்தில் மன்றாடுகின்றோம். உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தந்து கூட இருந்து அவர்கள் இழைப்பை நீங்கள் உணர்ந்து வருந்தாத முறையில் நடத்த நாங்கள் இறைவனிடத்தில் வேண்டுகிறோம். அனைவருக்கும் எங்கள் தாழ்மையான அன்பையும் தெரிவித்து பிரைஸ் தி லார்ட், ஆமென் என்று சொல்லி அமர்கிறேன். வணக்கம். மகிமையின் கர்த்தருடைய நாமத்தில் மகிமையின் நம்பிக்கையை கொண்டிருக்கிற இந்த அடக்க ஆராதனையில் வந்திருக்கிற அனைத்து தெய்வ மக்களுக்கும், சுவாசிகளுக்கும், ஊழியர்களுக்கும், குறிப்பாக தங்கரத்ன அக்காவை இழந்த உறவினர்களுக்கும் தேவன் சகல ஆறுதலை தருவாராக. பிலிப்பியர் 1 அதிகாரம்
23, 24 வசனத்தில், இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அருமையான தங்கரத்ன அக்காவை ஏறத்தாழ 34 ஆண்டுகள் அறிவேன். அவர்கள் காட்டாத்திரி குடும்பத்தோடு ஏறத்தாழ 40 ஆண்டுகள் தொடர்புடையவர்கள். மகிமை ஜெப வீடு மிடாலக்காடு ஊழியத்தை ஸ்தாபித்த, அருமையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மதர் ஸ்டெல்லா கற்பகபாய் அவர்களுக்கு பவுல் சீலாவை போல துணையாய் நின்றவர்கள். தாவீது யோனத்தானை போல மிக அதிக அன்புள்ளவர்கள். ஆண்டவர் 73 ஆண்டுகள் அவர்களை இந்த உலகத்தில் வைத்து நல்ல ஒரு சாட்சியாய், நல்ல ஒரு நீதிமானாய், விசுவாசியாய், பரிசுத்தவாட்டியாய் நடத்தினார். பவுலின் விருப்பத்தை குறித்து நான் வாசித்தேன். பிலிப்பியர் 1:23, 24. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வரும். அருமையான அக்காவுக்கு எத்தனையோ பாடுகள், முட்டில், நெஞ்சில், உடம்புல பயங்கர வேதனைகள், போராட்டம். ஆண்டவருடைய ஊழியத்தை கண்ணீரோடும் கருத்தோடும் மிக பாரத்தோடும் செய்தார். அருமையான ஆண்டி ஸ்டெல்லா கற்பகபாய் அவர்களோடு இணைந்து செய்தார். அவர்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. ஏனென்றால் அவர்கள் அத்தனை கஷ்டங்களை, நஷ்டங்களை இஷ்டத்தோடு சகித்தார், பாடுபட்டார். அவர்களை இழந்த பெத்தேல் மிஷன் சபைக்கு இது ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. கர்த்தர் தாமே என்னுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் அனைவரையும் ஆறுதல் படுத்துவாராக. நாம் அவர்களை மகிமையில் சந்திப்போம் என்கிற நம்பிக்கையோடு அடக்கம் செய்ய போகிறோம். இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தர் பிதாவின் மகிமையோடு பரிசுத்தவான்களோடு வருவார். பரிசுத்தவான்களுக்காக வருவார். நாம் ஆயத்தப்படும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை ஆறுதல் படுத்துவாராக. என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே அவர்கள் எவ்வளவோ ரொம்ப ஆறுதலான, ஆதரவான தேவனுடைய மனுஷி. இந்த பெத்தேல் மிஷன் ஊழியத்திலும் மிக துணையாய் நின்றவர், நல்ல ஆலோசனை சொல்பவர். டாலக்காடு ஊழியத்தில் இது ஒரு பேர் இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர்கள் தாயாய் எழும்பி அவர்கள் நின்றதினால் இந்த நியாயாதிபதிகள் 5:7 படி அவர்கள் எழும்பினதனால் எத்தனையோ பாழாய்ப்போன பகுதிகள் எழுப்புதல் அடைந்ததை நான் அனுபவத்திலும் நான் கேள்விப்பட்ட செய்தியிலும் அறிந்திருக்கிறேன். அவர்களைப் போல நல்ல ஆவிக்குரிய தாய்மாரை, பரிசுத்தவாட்டியை, விசுவாசிகளை, நீதிமான்களை, ஊழியக்காரிகளை கர்த்தர் எழுப்புவாராக. அவர்களை குறித்து ஆவியானவர் எனக்கு கொடுத்த சாட்சி பிலிப்பியர் 4 இருக்குது. ஏயோதியால் சிந்திகையால் சுவிசேஷ ஊழியத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார். அவருடைய பிரயாசத்தின் பலனை கர்த்தர் தருவாராக. உங்கள் அனைவரையும் ஆறுதல் படுத்துவாராக. இந்த வெற்றிடத்தை நிரப்புவாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் அருமையான தங்கரத்னக்காவுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். அவர்களை இழந்து தவிக்கிற, தளர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய மக்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டியை அதிகமாக தருகிறோம், குடும்பத்தாரை தருகிறோம். நம்ம டாலக்காடு ஜெப வீட்டார், மகிமை ஜெப வீடு, பெத்தேல் மிஷன் சபை கிளை ஊழியத்தில் உள்ள மக்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தும். கோதுமை மணியாய் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் தான் நேசித்து சேவித்த ஆண்டவருடைய பாதத்தில் சேர்ந்ததை நினைத்து துதிக்கிறோம். அவர்களை மறுமையில் மகிமையில் சந்திப்போம் என்கிற மகிமையின் நம்பிக்கையோடு அடக்கம் செய்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை கூட இருக்கட்டும். அவருடைய அடக்க ஆராதனையில் ஒத்துழைத்த ஒவ்வொரு மக்களை
டாலக்காடு ஜெப வீட்டில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், விசுவாசிகளையும், துணை ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே, அருமையான மதர் ஸ்டெல்லா கற்பகபாய் அவர்களையும், பெத்தேல் மிஷன் சபையின் அலுவலக மக்கள், ஊழியர்கள், போதகர்கள், செக்ஷனல் பாஸ் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, ஆசீர்வதி. தாய் தேற்றுவது போல தேற்றும். இணையற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் வரை. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்க போகிறோம். பாஸ்டர் ஞானபால் அவர்கள் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே பெத்தேல் மிஷன் சபை காட்டாத்துறை சார்பிலும் மற்றும் வந்திருக்கிற எல்லா ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள், நண்பர்கள், உறவினர்கள் யாவருக்கும் ஆறுதலும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால் நேற்று அதிகாலை 4:30 மணிக்கு தங்களது 73வது வயதில் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிற அருமையான அக்கா தங்கரத்னம் இவர்களின் நல்லடக்க ஆராதனை பங்கு பெற கூடியிருக்கிறோம். இவருடைய அருமையான சாட்சியை நாம் இங்கே கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல அருமையான சாட்சி. நானும் அவர்களை குறித்து சில நாட்கள் தான் அவர்களை பார்க்க பழக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 2 முறை ஆண்டி அவர்களை பார்க்க வந்திருக்கும்போது அவருடைய அன்பு, அவருடைய உபசரிப்பு, அவருடைய பணிவான வார்த்தை, கனிவான அன்பு இவைகளை பார்க்கும்போது இங்கே இருக்கிற சொன்ன அத்தனை சாட்சியும் அது உண்மையான சாட்சி என்று நிரூபிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த சாட்சியின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அது மிகுந்த மாதிரியாயிருக்கிறது என்பதை ஆமேன் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த உலகத்தில் ஆமேன் வாழ்கிறோம். ஆனால் சுமார் 73 வருஷ காலம் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஜீவனை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தி வந்த அனுபவங்களை குறித்து சாட்சியில் நாம் கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ஆமேன் ஸ்தோத்திரம் எவ்வளவு காலம் என்றல்ல, ஆமேன் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சொல்வதுதான் மிக விசேஷமான ஒரு அனுபவமாயிருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள் இவர்கள் வாழ்ந்து போன அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி ஆண்டவருக்காக வாழ்வ ஒப்பு கொடுப்பது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை நினைவுபடுத்தி கொள்கிறேன். மிக சுருக்கமாய் 2 வார்த்தைகளை
சொல்லி நான் முடிக்க நேரம் போகிறபடினால அல்லேலூயா. ஆமென். உலகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், உலகத்தின் வழிபாடுகளை விட்டு, உலகத்தின் காரியங்களை விட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், கோணலான தாறுமாறான அனுபவங்களை விட்டு ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் உண்மை உத்தமோடு கடைசி வரையிலும் அவர்கள் ஆமென் வாழ்ந்து ஆமென் சாட்சியாய் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு ஆமென் நீதியை கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆமென் ஸ்தோத்திரம் அந்த அனுபவத்தை போல இவர்கள் பிரைஸ் தி லார்ட் வேதம் சொன்னது போல சமாதானத்துக்குள்ளே இவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பாக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆமென் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் விரிவாய் சில காரியங்களை சொல்ல இருந்தாலும் ஸ்தோத்திரம் நேரத்தை கருதி சில குறிப்பாய் ஸ்தோத்திரம் சுருக்கமாய் நான் முடிக்க கத்த கிருபை தருவார். 116 சங்கீதம் 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில அருமையாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில இவருடைய மரணம் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய பார்வையில் ஒருவேளை ஆமென் வேதனை போல இருந்தாலும் துக்கம் போல இருந்தாலும் ஆமென் மன கஷ்டம் போல இருந்தாலும் ஆமென் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில அது அருமையான ஒன்றாயிருக்கிறது. காரணம் என்ன? உலகத்தில் அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை அவர்கள் காத்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் உலக வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்தமானதாய் ஆமென் நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய பார்வையில் அருமையானதாய் காணப்படுமானால் நிச்சயமாய் நம்முடைய மரணமும் ஆமென் அருமையானதாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்களை அவர்கள் வாழ்க்கையில கடைபிடித்தார்கள், செயல்படுத்தினார்கள். இந்த அனுபவத்தின் வழியாய் கடந்து சென்றார்கள். இந்த அனுபவங்கள் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிற நமக்கு ஒரு பாடமாய் நமக்கு ஒரு அனுபவமாய் அமைந்து நாம் அந்த மகிமையான அனுபவத்திற்குள்ளே அந்த முன்மாதிரியான அனுபவத்தை கற்றுக்கொண்டு கடைபிடித்து வாழ்ந்து மகிமையான ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இப்படி இருக்கிற இடங்கள் எழுமி நிற்போம். எழுமி நின்று ஒரு பாடல் 2 அடியை பாடி நம்ம ஆராதித்து இறுதியாக பாஸ்டர் மைக்கேல் அவங்க ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூறுவார்கள். பிற்பாடு நாம் காட்டாத்துறையில் கல்லறை தோட்டத்தில் அவனுக்கு சரீரத்தை நல்லடக்கம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவுமற்று மகிழ்ந்து சுத்தரில் ஆறுதல் அடைவோம். இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். சாவற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம். பாடுவோம், ஆளுவோம். துக்க நோவழிந்த ஸ்தலத்தில் சேமமாய் நாம் இளை பாருவோம். இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அப்படியே
கரங்களை ஊற்றி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி தங்கரத்னங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ பாஸ்டர் மைக்கேல் ராஜ் அவர்கள் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் ஜெபிப்போம். சகலவித ஆறுதலின் பிதாவே, அருமையான தாயார் தங்கரத்னம் அவருடைய வாழ்க்கைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு என்றபடி அருமையான தாயார் அவர்களுக்கு தேவன் கொடுத்த இந்த பணிவிடை ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்ற நீர் உதவி செய்தீர். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை முடித்தபோது என்று வாசிக்கிறது போல உடைய மகள் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் கொடுத்த இந்த பணிவிடை ஓட்டத்தை முடித்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்ற ஒரு நம்பிக்கையை நீ அவர்களுக்குள் நீர் கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். அந்த திருப்தியோடு இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே அவர்கள் இருக்கிறதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அவர் விட்டு போயிருக்கிற இந்த ஊழியத்தை, இந்த காலி இடத்தை கத்த நிரப்ப ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை தொடர்ந்து செய்வீராக. விசேஷமாக இந்த ஊழியத்தில் பொறுப்பாயிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாயார் அவர்களை அதிகமாய் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். அவர்களுக்கு தொடர்ந்து ஆண்டவரே பணிவிடை செய்ய இன்னும் ஆட்களை எழுப்போம். தொடர்ந்து ஊழியத்தை ஆண்டுகளும் தொடர்ந்து கத்தர் வழி நடத்தும். ஆண்டவரே இந்த பின்பாக இருக்கிற இந்த அடக்க ஆராதனையை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா ஆண்டவரை காரியங்களையும் நீர் முன்னின்று நடத்தி விசேஷமாக இயற்கையை கத்தர் சாதகமாக்கி ஆண்டவரே நடத்துகிற ஊழியர்களையும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் தொடர்ந்து நம் ஒருவரோடு கூட ஆண்டவரே நடக்க ஆராதனையிலையும் தொடர்ந்து இருப்பதாக. സങ്കടങ്ങൾ സകലവും തീർന്നു പോയി, സംഹാരദൂതനെന്നെ കടന്നു പോയി, സംഹാരദൂതനെന്നെ കടന്നു പോയി. മാറയെ മധുരമാക്കി തീർക്കുമവൻ, മാറയെ മധുരമാക്കി
என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்ஹாரதூதர் என்னை கடந்து கரையில் நாம் கீதங்களை பாடுவோம் துன்பம் யாவும் மகிழ்ந்து கர்த்தரின் வாழுதல் அடைவோம். இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். தொடங்குங்க, நீங்க தொடர்ந்து நடத்துங்க. ஆமா, நம் பிதாவின் அன்பை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். வீட்டு நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு அக்காவுடைய சரீரத்தை இந்த இடத்துல நல்லடக்கம் செய்யும்படி வந்திருக்கிறோம். நல்லடக்கம் செய்கிறோம் என்று சொல்வதை காட்டிலும் அவர்களை இந்த மண்ணிலே விதைக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அப்படிதான் பைபிள் நமக்கு போதிக்கிறது. ஏனென்றால் இந்த சரீரத்தை நாம் மண்ணில் விதைக்கும் போது, கோதுமை மணி மண்ணில் விதைக்கப்படும் போது அது நிறைவான மேனியோடு நல்ல பலன்களோடு எழுந்து மகிமையாய் வருவதைப் போல கிறிஸ்துவின் நாளிலே இவர்களும் அந்த மகிமையான சரீரத்தை தரித்தவர்களாய் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லுகிற வேத வசனத்தின்படி நாம் விசுவாசித்து இவர்களை இன்றைக்கு இந்த மண்ணிலே நாம் விதைக்கப் போகிறோம். சில வேத வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். சகோதரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆனாலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் இம்மட்டும் எங்களுக்கு நீர் இறங்கி இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த நல்லடக்க ஆராதனை முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா தேவ ஊழியர்கள் மற்றும் சபை விசுவாசிகள், ஆண்டவரே ஆமே ஸ்தோத்திரம், குடும்பத்தின் உறவினர்கள் யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் சமாதானத்தையும் அருளும்படி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஆமே இந்த அக்கா அவர்களை ஆண்டவரே காலாகாலங்களிலே சந்தித்து ரட்சித்து ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டுடைய மகிமையான ஊழியத்தை செய்து ஆண்டவரே உண்மை உத்தமத்தோடு கூட ஊழியத்தை நிறைவேற்றி ஓட்டத்தை முடிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆவியானவர் இம்மட்டங்களோடு கூட இருந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் நடத்தும். ஆறுதல் சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்த வேண்டுமென நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் விட்டு சென்ற மாதிரியின் அனுபவங்களை நாங்களும் கர்த்தாவை கடைபிடித்து அந்த அனுபவங்களில் வளர்ந்து முன்னேறி ஆண்டுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதாக
தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒன்று கூட தகுதிப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆறுதலும் இடத்துல வந்திருக்கிற எல்லா தேவ ஊழியர்களோடும் வந்திருக்கிற எல்லா மக்களோடும் கூட இருந்து கிருபையாய் வழி நடத்துவதாக. என் சங்கடங்கள் சகல